100 குழந்தையில ஒரு குழந்தைக்கு இருந்த பிரச்சனை 31 குழந்தைக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற விதத்துல இந்த பிரச்சனை அதிகமாயிருக்கு. ஆட்டிசம். இதற்கு ஹோமியோபதியில மிக சிறப்பான மருந்துகள்லாம் இருக்கு. என்னோட அனுபவத்தை மற்ற ஹோமியோ மருத்துவர்களோட ஷேர் பண்ண போறேன். இது ஹோமியோ மருத்துவர்களுக்கான வெபினார். இதுக்கு என்னதான் காரணம்? நிறைய பேர் சொல்ற மாதிரி வேக்சின் தான் காரணமா? சப்போஸ் வேக்சின் தான் காரணம்னா எனக்கும் ஆட்டிசம் வந்திருக்கணும், உங்களுக்கும் ஆட்டிசம் வந்திருக்கணும். இல்ல எமோஷனல் ஃபேக்டர், கருவுற்றிருக்கிற தாய் முதல் 2 மாதங்கள்ல வரக்கூடிய எமோஷனல் ட்ரிகர்ஸ்னால அவங்களுக்கு ஏற்பட்ட மனபாதிப்புனால இந்த பிரச்சனை குழந்தைக்கு ஆட்டிசமா மாறுதா? இல்ல இப்ப இருக்கிற பொல்யூட்டன்ஸ், பெஸ்டிசைட்ஸ், நம்ம சாப்பிட்றது சாப்பாடே விஷம், இதனால ஆட்டிசம் குழந்தைங்க அதிகமாகறாங்களா? இதற்கு ஹோமியோபதியில என்னெல்லாம் மருந்து இருக்கு? பீரியாடிக் டேபிள்ல ஒரு எலமெண்ட் ரொம்ப தனியாவே இருக்கு. அதே மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்களையும் அவங்க உலகத்துல தனியா தான் இருப்பாங்க. அந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலமெண்ட் மருந்து ஹோமியோ மெடிசன்ல டைனமைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆட்டிசம் குழந்தைக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸை உருவாக்குது? மேட்டிடோட ரெமடிஸ்ல எஸ்பெஷலி வெர்னிக்ஸ் கேசியோசா அப்படிங்கிற மருந்து ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு என்ன இண்டிகேஷன்ல கொடுத்தா என்ன சேஞ்சஸ் வருது? மற்ற மேட்டிடோட ரெமடிஸ் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ் தருது? இது எல்லாத்தையுமே இந்த 4 நாள் வெபினார்ல பார்க்க போறோம். இது மிகப்பெரிய டாபிக், அதனால 4 செஷனா பிரிச்சிருக்கோம். February all Saturdays ஈவினிங் 3 to 4 PM. இதோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அஸ் ஏ ஹோமியோபத் நம்ம அந்த குழந்தைக்கு ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஒரு பிளெஸிங்கா மாறலாம். இது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க மட்டும் கிடையாது, ஆட்டிசம் குழந்தைங்களை பார்த்துக்கிற பேரண்ட்ஸுக்கும் நம்ம ஒரு பிளெஸிங்கா மாற முடியும். உங்க எல்லாரையும் வெபினார்ல பார்க்குறேன். தேங்க்யூ.